ஹல்லேலூயா. இரண்டு கைகள் அசைத்து ஒரு ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. இயேசு நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நாம் இன்றைக்கு இந்த இடத்தில் தேவனை பாடி உயர்த்தும் போது அவருடைய பிரசன்னம் நம்மை சூழ்ந்து கொள்ள போகிறது. அவருடைய கரம் நம்முடைய சரீரங்களை தொட போகிறது. தேவன் அவருடைய மகிமையை இந்த சபையின் நடுவிலே இறங்கி வர பண்ணுவதற்கு அவர் பெரியவராயிருக்கிறார். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தாயினும் மேலாக அன்பு வைத்தவர், இரத்தத்தையே சிலுவையிலே உனக்கு தந்தவர் மறந்திடுவாரோ, உன்னை வெறுத்திடுவாரோ? இந்த பாடலை பாடி தேவநாமத்தை மகிமைப்படுத்தலாம். நல்ல உற்சாகத்தோடு கைகளை தட்டி பாடி தேவநாமத்தை மகிமைப்படுத்தலாம். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை திணி போடலாம். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை திணி போடலாம். தாயினும் மேலாக அன்பு வைத்தவர், நம் இரத்தத்தையே சிலுவையிலே உனக்கு தந்தவர். தாயினும் மேலாக அன்பு வைத்தவர், நம் இரத்தத்தையே சிலுவையிலே உனக்கு தந்தவர். மறந்திடுவாரோ, உன்னை வெறுத்திடுவாரோ? மறந்திடுவாரோ, உன்னை வெறுத்திடுவாரோ? நம்பிக்கையை விட்டு விடாதே, நீ நம்பினவர் கைவிட மாட்டார். நம்பிக்கையை விட்டு விடாதே, நீ நம்பினவர் கைவிட மாட்டார். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். நீ அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவரல்லவோ உன்னை தெரிந்து கொண்டார். நீ அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவரல்லவோ உன்னை தெரிந்து கொண்டார். நேற்றுமல்ல இன்றுமல்ல தாயின் கருவில் தோன்றும் முன்னே, நேற்றுமல்ல இன்றுமல்ல தாயின் கருவில் தோன்றும் முன்னே. தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தேவன் உனக்கு சொன்ன வார்த்தை எல்லாம் ஒன்று கூட மாறி போவதில்லை. தேவன் உனக்கு சொன்ன வார்த்தை எல்லாம் ஒன்று கூட மாறி போவதில்லை. நேற்றும் இன்றும் என்று மாற தேவன் இயேசு மாறிடார். நேற்றும் இன்றும் என்று மாற தேவன் இயேசு மாறிடார். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். அவரின் முகத்தை நோக்கி பார்த்தால் உந்தன் வாழ்வு வெளிச்சமாக மாறும். நீ அவரின் முகத்தை நோக்கி பார்த்தால் உந்தன் வாழ்வு வெளிச்சமாக மாறும். கர்த்தருக்கு காத்திருப்போம், வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போம், வெட்கப்பட்டு போவதில்லை. தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தாய்
கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். உன்னை என்றும் நேசிக்கின்ற தேவன் உன்னை விட்டு விலகி போவதில்லை. உன்னை என்று நேசிக்கின்ற தேவன் உன்னை விட்டு விலகி போவதில்லை. நித்தம் உன்னை நடத்திடுவா, நித்தியத்தில் சேர்த்திடுவா. நித்தம் உன்னை நடத்திடுவா, நித்தியத்தில் சேர்த்திடுவா. தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தாய் கூட பிள்ளைகள் மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தாயினும் மேலாக அன்பு வைத்தவர், தம் இரத்தத்தையே சிலுவையிலே உனக்கு தந்தவர். தாயினும் மேலாக அன்பு வைத்தவர், தம் இரத்தத்தையே சிலுவையிலே உனக்கு தந்தவர். மறந்திடுவாரோ உன்னை வெறுத்திடுவாரோ, மறந்திடுவாரோ உன்னை வெறுத்திடுவாரோ. நம்பிக்கையை விட்டு விடாதே, நீ நம்பினவர் கைவிட மாட்டார். நம்பிக்கையை விட்டு விடாதே, நீ நம்பினவர் கைவிட மாட்டார். கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகள் பட்டினி போடலாம். இரண்டு கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் நம்மை ஒரு நாளும் குறைவே வைக்க மாட்டான். அப்படி விசுவாசிக்கிறவங்க கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாமா? அன்றைக்கான எல்லா தேவைகளையும் தேவன் ஆச்சரியமா சந்திப்பாரு. அன்றைக்கான ஆகாரத்தை ஆச்சரியமா கொடுப்பாரு. அன்றைக்கான எல்லா வழிகளையும் தேவன் ஆச்சரியமா திறந்து தருவாரு. அதான் நாம் ஆராதிக்கிற தேவன். எல்லாம் விசுவாசிக்கிறது. நாம அவரை தெரிந்து கொள்ளவே இல்லை, அவர் தான் நம்ம தெரிந்து கொண்டிருக்கிறாரு. ஹல்லேலூயா. நாம அவரை நோக்கி கூப்பிடுறதே அநேக நேரத்துல சந்தேகமா தான் இருக்கு. ஆனா அவரை விட்டு ரொம்ப தொலைவு போனாலும் அவர் நம்ம தேடி தேடி வந்து நம்மை ஆதரித்து நம்முடைய தேவைகளை சந்தித்து அவருடைய அன்பினால நம்ம அவர் பக்கமா திருப்புறாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றது? இரண்டு கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே, கோடி ஸ்தோத்திரமே. என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே, 1000 ஸ்தோத்திரமே. 10000 ஸ்தோத்திரமே. ஆருயிரே, ஆறுதலே, ஆயுளெல்லாம் காப்பவரே. இந்த பாடலை நல்ல உற்சாகத்தோடு நல்ல கைகளை தட்டி பாடி தேவ நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே, கோடி சோத்திரமே. என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே, 1000 சோத்திரமே. 10000 சோத்திரமே. கைகளை தட்டி ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே, கோடி சோத்திரமே. என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே, 1000 சோத்திரமே. 10000 சோத்திரமே. ஆருயிரே, ஆறுதலே, ஆயுளெல்லாம் காப்பவரே. ஆருயிரே, ஆறுதலே, ஆயுளெல்லாம் காப்பவரே. என் முன்னே சென்றீரே, பயணத்தை காத்தீரே. என் முன்னே சென்றீரே,
பயணத்தை காத்தீரே, மகிமையால் மூடிக்கொண்டீரே, எங்கள் குடும்பத்தை காத்து வந்தீரே, மகிமையால் மூடிக்கொண்டீரே, எங்கள் குடும்பத்தை காத்து வந்தீரே. ஆறுயிரே ஆறுதலே, ஆயுளெல்லாம் காப்பவரே, ஆறுயிரே ஆறுதலே, ஆயுளெல்லாம் காப்பவரே, ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே, கோடி சோத்திரமே. என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே, 1000 சோத்திரமே, 10,000 சோத்திரமே. ஆறுயிரே ஆறுதலே, ஆயுளெல்லாம் காப்பவரே, ஆறுயிரே ஆறுதலே, ஆயுளெல்லாம் காப்பவரே. வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டி மகிழ்ந்தீரே, வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டி மகிழ்ந்தீரே. கைகளை தட்டி. பாதைகள் நெய்யாய் பொழிந்தீரே, எல்லா வாதைகள் நீக்கி மகிழ்ந்தீரே, பாதைகள் நெய்யாய் பொழிந்தீரே, எல்லா வாதைகள் நீக்கி மகிழ்ந்தீரே. ஆறுயிரே ஆறுதலே, ஆயுளெல்லாம் காப்பவரே, ஆறுயிரே ஆறுதலே, ஆயுளெல்லாம் காப்பவரே, ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே, கோடி சோத்திரமே. என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே, 1000 சோத்திரமே, 10,000 சோத்திரமே. ஆறுயிரே ஆறுதலே, ஆயுளெல்லாம் காப்பவரே, ஆறுயிரே ஆறுதலே, ஆயுளெல்லாம் காப்பவரே. என் விளக்கை ஏற்றினீரே, என் இருளை அகற்றினீரே, என் விளக்கை ஏற்றினீரே, என் இருளை அகற்றினீரே. எதிரியின் கண்கள் முன்பாக என் தலையை நிமிர செய்தீரே, எதிரியின் கண்கள் முன்பாக என் தலையை நிமிர செய்தீரே. ஆறுயிரே ஆறுதலே, ஆயுளெல்லாம் காப்பவரே, ஆறுயிரே ஆறுதலே, ஆயுளெல்லாம் காப்பவரே, ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே, கோடி சோத்திரமே. கைகளை தட்டி. என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே, 1000 சோத்திரமே, 10,000 சோத்திரமே. ஆறுயிரே ஆறுயிரே ஆறுதலே, ஆயுளெல்லாம் காப்பவரே. கைகளை தட்டி. ஆறுயிரே ஆறுதலே, ஆயுளெல்லாம் காப்பவரே, உள்ளங்க
கைகளிலே என்னை வரைந்து வைத்தீரே, உள்ளங்கைகளிலே என்னை வரைந்து வைத்தீரே. நீரன் தாசன் என்றீரே, உன்னை எப்படி மறப்பேன் என்றீரே. நீரன் தாசன் என்றீரே, உன்னை எப்படி மறப்பேன் என்றீரே. ஆறுயிரே ஆறுதலே ஆயுளெல்லாம் காப்பவரே. ஆறுயிரே ஆறுதலே ஆயுளெல்லாம் காப்பவரே. ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே, கோடி சோத்திரமே. என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே, 1000 சோத்திரமே. 10,000 சோத்திரமே. ஆறுயிரே ஆறுதலே ஆயுளெல்லாம் காப்பவரே. ஆறுயிரே ஆறுதலே ஆயுளெல்லாம் காப்பவரே. ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே, கோடி சோத்திரமே. என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே, 1000 சோத்திரமே. 10,000 சோத்திரமே. ஆறுயிரே ஆறுதலே ஆயுளெல்லாம் காப்பவரே. ஆறுயிரே ஆறுதலே ஆயுளெல்லாம் காப்பவரே. ஹல்லேலூயா. தேவன் நம்மை ஆச்சரியமாய் தீங்கு ஒன்றும் சேதப்படுத்தாதபடிக்கு நடத்தி இருக்கிறார். அவருடைய கிருபை எப்போதும் கூடயே இருக்கிறது. நமக்கு முன்பதாயிருக்கிற ஒவ்வொரு நாட்களையும் தேவன் நன்மையாக முடிசூட்டி கொண்டிருக்கிறார். எல்லாவற்றையும் தேவன் நமக்கு அனுகூலமாய் மாற்றி தருகிறார். நாம் விழுந்தாலும் தள்ளுண்டு போகாதபடிக்கு தேவனுடைய கிருபை நம்மை ஒவ்வொரு நாளும் நடத்தி கொண்டிருக்கிறது. அப்படி சொல்றவங்க ஒரு ஆமென் சொல்லலாமா? எத்தனை பேர் சொல்ல முடியும்? என் குடும்பத்தை, என் பிள்ளைகளை தேவன் தான் நடத்திட்டு இருக்கிறாரு, தேவ கிருபை தான் நடத்திட்டு இருக்கு. எத்தனை பேர் சொல்ல முடியும்? கைகளை அசைத்து ஒரு ஆமென் சொல்லலாம். தேவனுடைய நன்மைகள் தான் என் வாழ்க்கையில நடந்துட்டு இருக்கு. இல்லைனா இதுக்கு முன்னாடி நான் தள்ளுண்டவனாக அனாதையா போயிருக்க வேண்டிய என்ன தேவ கிருபை என்ன கண்டதினால, தேவன் என்ன அன்பு செலுத்தினதினால இன்றைக்கு என்ன சமாதானத்தோட இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறான்னு விசுவாசிக்கிற அத்தனை பேரும் நல்ல கைகளை தட்டி தேவ நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஒரு பாடலை கூட பாடி தேவ நாமத்தை மகிமைப்படுத்தலாம். பரம எருசலேமே பரலோகம் விட்டிறங்குதே, அலங்கார மணவாட்டியாய் அழகாக ஜொலித்திடுதே என்ற பாடலை பாடி நல்ல கைகளை தட்டி பாடி தேவ நாமத்தை மகிமைப்படுத்தலாம். சத்தம் உயர்த்தி தேவ நாமத்தை மகிமைப்படுத்தலாம். பரம எருசலேமே பரலோகம் விட்டிறங்குதே, அலங்கார மணவாட்டியா அழகாக ஜொலித்திடுதே. பரம எருசலேமே பரலோகம் விட்டிறங்குதே, அலங்கார மணவாட்டியா அழகாக ஜொலித்திடுதே. ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. எல்லாரும் சொல்லலாம். ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. எருசலேமே கோழி தன் குஞ்சுகளை ஏற்றணைக்கும் ஏக்கத்தின் குரல் கேட்டேன்.
பறவை துடித்திடும் பாசம் கண்டே. தாபரமாய் சிறகினில் தஞ்சமானே. கனிவான எருசலேமே, கனிவான எருசலேமே, பரலோகம் விட்டிறங்குதே. அலங்கார மணவாட்டியா அழகாக ஜொலித்திடுதே. பரம எருசலேமே, பரலோகம் விட்டிறங்குதே. அலங்கார மணவாட்டியா அழகாக ஜொலித்திடுதே. ஜீவதேவன் நகரினில் குடி புகுந்தே. சீயோன் மலை சீருக்கு சொந்தமானே. நீதி தேவன் நீளடி சிரம் புதைத்தே. நீதிமான்கள் ஆவியில் மருவி நின்றே. மேலான எருசலேமே, மேலான எருசலேமே, பரலோகம் விட்டிறங்குதே. அலங்கார மணவாட்டியா அழகாக ஜொலித்திடுதே. சத்தமா சொல்லலாம். பரம எருசலேமே, பரலோகம் விட்டிறங்குதே. அலங்கார மணவாட்டியா அழகாக ஜொலித்திடுதே. ஆமென் அல்லேலூயா. கைகளை தட்டி ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. சர்வசங்க சபையின் அங்கமானே. சர்வலோக நடுவரின் அருகில் வந்தே. பரிந்துரைக்கும் இரத்தத்தில் மூழ்கி நின்றே. பரிவாரமாய் தூதர்கள் ஆடி நின்றார். ஆகாயன் எருசலேமே, ஆகாயன் எருசலேமே, பரலோகம் விட்டிறங்குதே. அலங்கார மணவாட்டியா அழகாக ஜொலித்திடுதே. பரம எருசலேமே, பரலோகம் விட்டிறங்குதே. அலங்கார மணவாட்டியா அழகாக ஜொலித்திடுதே. விடுதலையே, விடுதலை, விடுதலையே, லோகமதே மோகத்தில் விடுதலையே. நானே என்னும் சுயவாழ்வில் விடுதலையே. நாதர்தனில் வாழ்வதன் விடுதலையே. சுயாதீன எருசலேமே, சுயாதீன எருசலேமே, பரலோகம் விட்டிறங்குதே. அலங்கார மணவாட்டியா அழகாக ஜொலித்திடுதே. பரம எருசலேமே, பரலோகம் விட்டிறங்குதே. நல்ல கைகளை தட்டி அலங்கார மணவாட்டியா அழகாக ஜொலித்திடுதே. ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. கண்ணீர் யாவும் கனிவோடு துடைத்திடுவார். எண்ணமதின் ஏக்கங்கள் தீர்த்திடுவார். மரணமில்லை, மனநோயின் துயரமில்லை. அலறலில்லை, அழுகையின் சோகமில்லை.
தலைநகராம் எருசலேமே, தலைநகராம் எருசலேமே, பரலோகம் விட்டிறங்குதே, அலங்கார மணவாட்டியா அழகாக ஜொலித்திடுதே. சத்தமா பாடலாம். பரம எருசலேமே, பரலோகம் விட்டிறங்குதே, அலங்கார மணவாட்டியா அழகாக ஜொலித்திடுதே. ஆமென் அல்லேலூயா, 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 ஆமென் அல்லேலூயா. கண்ணீர் யாவும் கனிவோடு துடைத்திடுவா, எண்ணமதே ஏக்கங்கள் தீர்த்திடுவா. மரணமில்லை, மனநோயின் துயரமில்லை, அலறலில்லை, அழுகையின் சோகமில்லை. தலைநகராம் எருசலேமே, தலைநகராம் எருசலேமே, பரலோகம் விட்டிறங்குதே, அலங்கார மணவாட்டியா அழகாக ஜொலித்திடுதே. பரம எருசலேமே, பரலோகம் விட்டிறங்குதே, அலங்கார மணவாட்டியா அழகாக ஜொலித்திடுதே. ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. கைகளை தட்டி ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. சத்தமாக ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. நல்ல கைகளை தட்டி தேவ நாமத்தை உயர்த்தலாம். நாம் ஆராதிக்கிற இயேசு நல்லவர், நாம் ஆராதிக்கிற இயேசு பெரியவர், நாம் ஆராதிக்கிற இயேசு நல்லவர். உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். எல்லாரும் கண்களை மூடி வாய்களை திறந்து, எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லலாம். நாங்கள் ஆராதிக்கிற இயேசு நல்லவர், நாங்கள் ஆராதிக்கிற இயேசு பெரியவர், இயேசு ஒருவரே பெரியவர், இயேசு ஒருவரே துதிக்கப்படத்தக்கவர். உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். நீ நல்லவர், நீ நல்லவர், நீர் பெரியவர். எல்லாரும் சொல்லலாம். வாய்களை திறந்து சத்தம் உயர்த்தி இயேசு நல்லவர்னு சொல்லலாம், இயேசு பெரியவர்னு சொல்லலாம், இயேசு சிறந்தவர், இயேசு சிறந்தவர். ஒருவராய் பெரிய அற்புதங்களை செய்கிறவர், சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிறவர். நாம் ஆராதிக்கிற இயேசு ஒருவரே, இயேசு ஒருவரே துதிக்கப்படத்தக்கவர். நல்ல கைகளை தட்டி வாய்களை திறந்து இதுவரைக்கும் நம்மை தேவன் நடத்தி வந்திருக்கிறார். இதுவரைக்கும் பல தடைகளை தாண்டி, பல சோதனைகளை தாண்டி, பல நெருக்கங்களை தாண்டி தேவன் இந்த இடத்தில் கொண்டு வந்திருக்கிறார். எத்தனை பேர் நன்றியோடு தேவனை துதிக்க முடியும்? நன்றியோடு யாருக்கெல்லாம் தேவனை துதிக்க முடியும்? அப்படி நன்றி உள்ளவங்க அத்தனை பேரும் நல்ல வாய்களை திறந்து இயேசு நல்லவர்னு சொல்லலாம். இயேசு நல்லவர், இயேசு நல்லவர். நான் ஆராதிக்கிற இயேசு நல்லவர், நான் ஆராதிக்கிற இயேசு நல்லவர், நான் ஆராதிக்கிற இயேசு பெரியவர். அவர் ஒருவரே துதிக்கப்படத்தக்கவர். இயேசு கிறிஸ்து ஒருவரே உன்னத உன்னத உன்னத
உடலபா சகரதாரி கனபலபா ஊடரா கனால் சீக்கரபலபா சங்கரதாரி கனபலபா. உம்முடைய மகிமை இந்த இடத்தை நிரப்பட்டும். எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லலாம். இந்த இடத்தில் என் சரீரத்துல, என் குடும்பத்துல இப்போ தேவ பிரசனை இறங்கி வரட்டும். எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? வாஞ்சிக்கிறவங்களால சும்மா இருக்கவே முடியாது. அத்தனை பேரும் நல்ல கைகளை தட்டி தேவனுடைய மகிமை இந்த இடத்தை நிரப்பட்டும். தேவனுடைய பிரசன்னம் இந்த சபையை நிரப்புவதாக, இந்த இடத்தை நிரப்புவதாக. உம்முடைய மகிமை இந்த இடத்தில் பலமாய் இறங்கி வருவதாக. உம்முடைய பிரசன்னம், உம்முடைய கரம் இந்த இடத்தில் பலமாய் இறங்கி வரட்டும். நீரே பெரியவர், நீரே சிறந்தவர், நீர் ஒருவரே பெரியவர், நீர் ஒருவரே துதிக்கப்படத்தக்கவர். அவர் நம்மை துதிப்பதற்காக இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறாரு. எத்தனையோ நன்மையை நமக்கு செஞ்சிருக்கிறாரு. ஆனாலும் நாம தேவனை துதிக்காம இருக்கிறோம். எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லலாம், என் குடும்பத்தை தேவன் நடத்தி கொண்டு வந்திருக்கிறாரு. எல்லாரும் எத்தனை பேர் சொல்ல முடியும்? தைரியமா எத்தனை பேர் சொல்ல முடியும்? தேவன் தான் என்ன நடத்தி கொண்டு வந்திருக்கிறாரு. என் பிள்ளைகளை தேவன் தான் நடத்தி கொண்டு வந்திருக்கிறாரு. என் குடும்பத்தை தேவன் தான் நடத்தி கொண்டு வந்திருக்கிறாரு. ஹல்லேலூயா. நான் எப்போதும் தேவனுக்கு நன்றி உள்ளவனாதான் இருப்பேன். நன்றி உள்ளவர்களாக தான் நாங்க இருப்போம். அப்படி சொல்றவங்க நல்ல வாய்களை திறந்து இப்போ நீங்க சொல்லும் போதே தேவனுடைய மகிமை இறங்கி வருது. தேவ பிரசன்னம் இறங்கி வருது. தேவனுடைய பலத்த கரம் இப்ப இறங்கி வருது. ஊடா சகதா ரிகனபலபா ஊடலபா ரகனா திரி கனபலபா ஊடலபா சங்கரதா ரிகனா. உண்மையா ஜெபிக்கிறவங்களை பார்த்து இயேசுவின் நாமத்துல சொல்லுகிறேன், இப்போ ஒரு அக்கினி உங்க சரீரத்தை தொடுது. இப்போ தேவ வல்லமை இப்போ பலமா தொடுது. இயேசுவின் நாமத்துல ராகா சகதா ரிகனா பலபா ஊடா பலபா ரிகனா பலபா. இயேசுவே நீர் பெரியவர். இஸ்ரவேலின் பலமானவர், பொய் சொல்லுகிறது இல்லை. தாம் சொன்னதை பற்றி மனஸ்தாபப்படுகிறவர் அல்ல. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்ல வாய்களை திறந்து நாங்கள் இயேசுவுக்காக வாழுவோம். நாங்கள் இயேசுவுக்காக ஓடுவோம். நாங்கள் அவருடைய சித்தத்தை செய்வோம். நாங்கள் தேவனுடைய பாதையில் நிச்சயம் நடப்போம். நல்ல வாய்களை திறக்கணும். ஹல்லேலூயா. இயேசுவே உம்மை உயர்த்துகிறோம். நீர் ஒருவரே பெரியவர். இயேசு ஒருவரே பெரியவர். நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீர் தேற்றுகிற தெய்வம், நீர் அரவணைக்கிற தெய்வம். ஹல்லேலூயா. உம்முடைய கிருபை பெருசு, உம்முடைய கிருபை பெரியது, உம்முடைய அன்பு பெரியது. எல்லாரும் சொல்லலாம். நீங்க சொல்லிட்டு இருக்கும் போது உங்க சரீரத்துல தேவன் தொடுறாரு. எத்தனை பேர் தைரியமா சவாலோட சொல்ல முடியும்? இப்போ கண்ணை மூடி நல்ல வாயில திறந்து சொல்லலாம், தேவனுடைய கிருபை பெரியது. என்ன நடத்தி கொண்டு வந்திருக்கிற தேவ கிருபை பெரியது. தேவனுடைய அன்பு பெரியது. நான் அவருடைய கிருபைக்காக எத்தனை நெருக்கம் வந்தாலும் நான் நிற்பேன். எத்தனை பலவீனங்கள் என்ன சூழ்ந்து கொண்டு இருந்தாலும் தேவ கிருபை என்ன தேற்றினது பாத்தீங்களா? தேவன் நம்ம குடும்பத்தை அரவணைத்து கொண்டு வந்திருக்கிறார் பாத்தீங்களா? நன்றியுள்ள இருதயத்தோடு அவர் ஒருவரே அதிசயங்களை செய்கிறவர். இயேசு ஒருவரே. எல்லாரும் சொல்லலாம் வாய்களை திறந்து, இயேசு ஒருவரே விடுவிக்கிற தெய்வம்.
ஒருவரே அரவணைக்கிற தெய்வம், இயேசு ஒருவரே தேற்றுகிற தெய்வம். நான் நம்புறேன், இந்த உலகம் என்ன கைவிட்டாலும் தேவன் என்ன கைவிடவே மாட்டாரு. எத்தனை பேர் சொல்ல முடியும், என் குடும்பத்தார் என்ன விட்டாலும் நான் நம்புறேன், என் தேவன் என்ன ஒரு நாளும் கைவிடவே மாட்டாரு, கைவிடவே மாட்டாரு. அவருடைய பாதையில் நான் நடப்பதற்கு வாஞ்சிக்கிறேன், வாஞ்சிக்கிறேன், வாஞ்சிக்கிறேன். எல்லாரும் எழும்பி நின்று தேவ நாமத்தை மகிமைப்படுத்தலாம். எல்லாரும் எழும்பி நிற்கலாம். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும், நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும். அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும், அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இந்த இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இயேசுவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டு, வசனமாம் லேவியாலே காட்டப்பட்டு, இயேசுவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டு, வசனமாம் லேவியாலே காக்கப்பட்டு, கரைதிரை அற்ற பரிசுத்தரோடு, கரைதிரை அற்ற பரிசுத்தரோடு, ஏழையான் பொன் வீதியில் உலாவிடுவே, ஏழையான் பொன் வீதியில் உலாவிடுவே. இந்த இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இந்த இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். தூதர்கள் வீணைகளை மீட்டு போது, நிறைவான ஜெய கோஷம் முழங்கும் போது, தூதர்கள் வீணைகளை மீட்டு போது, நிறைவான ஜெய கோஷம் முழங்கும் போது, அல்லேலூயா கீதம் பாடிக்கொண்டே, அல்லேலூயா கீதம் பாடிக்கொண்டே, அன்பராம் இயேசுவோடு அகமாகிழ்வே, அன்பராம் இயேசுவோடு அகமாகிழ்வே. கைகளை தட்டி இந்த இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இந்த இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். முள்கிரீடம் சூட்டப்பட்ட தலையை பார்ப்பே, பொற்கிரீடம் சூட்டினானோ புகழ்ந்திடுவே. முள்கிரீடம் சூட்டப்பட்ட தலையை பார்ப்பே, பொற்கிரீடம் சூட்டினானும் புகழ்ந்திடுவே. வாரினால் ஆடிப்பட்ட முதுகை பார்த்தே, வாரினால் ஆடிப்பட்ட முதுகை பார்த்து, ஒவ்வொரு காயங்களாய் முத்தம் செய்வே, ஒவ்வொரு காயங்களாய் முத்தம் செய்வே. இந்த இயேசு ராஜாவை நான் கையை தட்டி, மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இந்த இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும், நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும். அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும், அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும். இந்த இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும்.
போதும், இந்த இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். நல்ல கைகளை தட்டி எத்தனை பேருக்கு அந்த வாஞ்சை இருக்கு? எத்தனை பேருக்கு அந்த வாஞ்சை இருக்கு? எனக்காக நிற்கிற இயேசுவுக்காக நான் நிற்பேன், நான் நிற்பேன், நான் நிற்பேன். சவாலோடு சொல்றவங்க நல்ல கையை தட்டணும், நல்ல கையை தட்டணும். தைரியமா சொல்றவங்களால சும்மா நிக்க முடியாது. நல்ல வாயை திறக்கணும், நல்ல கையை தட்டணும். உரத்த சத்தம் உயர்த்தி என் இயேசுவுக்காக நான் நிற்பேன், நான் நிற்பேன். இயேசு நல்லவர், இயேசு நல்லவர். எந்த சூழ்நிலையிலும் நான் சொல்லுவேன், எனக்காக இரத்தம் சிந்தின, எனக்காக அடிக்கப்பட்ட. எத்தனை பேர் ஏற்றுக்கொள்றீங்க? எனக்காக என் சாபங்கள் நீங்க, என் பாவங்கள் மன்னிக்கப்பட, என்ன குணமாக்கும்படியா, என்ன சேர்த்து கொள்ளும்படியா, என்ன இந்த உலகத்தை ஜெயிக்க வைக்கும்படியா அவர் இரத்தம் சிந்திருக்கிறாருன்னா நான் தைரியமா சொல்லுவேன், நான் இயேசு கிறிஸ்துவுக்காக நிற்பேன், 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 நிற்பேன். நல்ல கையை தட்டணும், நிற்பேன். சொல்றவங்க அத்தனை பேரும் உரத்த சத்தமா சொல்லலாம், இயேசு கிறிஸ்துவுக்காக என் குடும்பம் நிற்கும், என் பிள்ளைங்க நிற்பாங்க, நான் நிற்பேன். எந்த சூழ்நிலையிலும் நான் விழுந்து போக மாட்டேன். எந்த சூழ்நிலையிலும் அவருடைய அன்பிலிருந்து என்னை பிரிக்க முடியாது, என்ன பிரிக்க முடியாது, என் குடும்பத்தை பிரிக்க முடியாது, என்ன பிரிக்க முடியாது, என் பிள்ளைகளை பிரிக்க முடியாது. என் இயேசு நல்லவர், என் இயேசு பெரியவர்னு எந்த சூழ்நிலையிலும் நான் சொல்லுவேன், நான் சொல்லுவேன், நான் சொல்லுவேன். ஹalleluya, ஹalleluya. அவருடைய அன்பு பெரியது, அவருடைய அன்பு பெரியது, அவருடைய இரக்கங்கள் பெரியது, அவர் நம்மை தேற்றுவதே பெரியது. நல்ல வாய்களை திறந்து சொல்லலாம். உடல சகரதாரி கனவலபா ராகனபா சங்கதாரி கனவலபா உடா கதாரி கனவலபா ரேகே செதரி கனவலபா உடவலபா சங்கரதாரி கனவலபா. ஓ ஹalleluya. நீர் பெரியவர், நீ சிறந்தவர், நீர் உன்னதர். ஒரு மனிதனை அன்பு செலுத்தணும்னா உம்மை விட வேற யாருமே கிடையாது, வேற யாருமே கிடையாது. தேவன் தான் பெரியவர், தேவன் தான் பெரியவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இயேசுதான் பெரியவர். என் குடும்பத்துல இயேசுதான் பெரியவர், என் வாழ்க்கையில இயேசுதான் பெரியவர். நான் நெருக்கத்துல மட்டும் சபைக்கு வர கூட்டம் அல்ல, எந்த சூழ்நிலையிலும் இயேசுவின் அன்பை நினைச்சிட்டே இருப்பேன். நான் இந்த உலகத்துல வாழ்றதே இயேசுவின் அன்புக்காக மட்டும்தான், இந்த உலகத்துல வாழ்றதே அவருக்காக மட்டும்தான். சொல்றவங்க ஒரு ஆமென் சொல்லலாம். ஹalleluya. அப்படி இரண்டு கைகளை தலைக்கு மேல உயர்த்தி மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. கண்மணி போல என்னை காப்பவரே, உள்ளங்கையில் பொறித்த என்னை நினைப்பவரே. கண்மணி போல என்னை காப்பவரே, உள்ளங்கையில் பொறித்த என்னை நினைப்பவரே. நீ போதும் என் வாழ்விலே இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே. இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே. ஹalleluya. போன வருஷத்துல 2024 அக்டோபர் மாதம்
10, 11, 12 அந்த நாட்கள்ல தெலுங்கானாவுல ஒரு மீட்டிங், ஸ்பெஷல் மீட்டிங், மெசேஜுக்காக என்ன கூப்பிட்டு இருந்தாங்க. நமக்கு தெரியும் அது வேற மாநிலம், அது வேற லாங்குவேஜ், அது வேற தமிழ் இல்ல தெலுங்கு. அப்ப நம்ம நினைக்கலாம் அவங்களுக்கு எப்படி புரியும், அதுக்கு மெசேஜுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணாங்க. ஆனா பாட்டுக்கு பண்ண முடியுமா? பாட்டுக்கு பண்ண முடியுமா? நம்ம தமிழ் தான் அப்படியே பாடணும். நம்ம ஃபுல்லா தமிழ் பாட்டு தான். 3 நாள் ஃபுல் மீட்டிங். அந்த மெசேஜ் அவங்க டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க, பாடல் ஃபுல்லா தமிழ் பாடல் தான். ஆனாலும் அவங்க கையை தட்டுவாங்க. நமக்கு இங்க எல்லாமே தெரியுது, நமக்கு தெரியாத பாடல் இருந்தாலும் அது தமிழ் தான். ராமன் சொல்லலாமா? எல்லாமே நமக்கு தெரியுது. நல்ல சத்தம் உயர்த்தி, கைகளை உயர்த்தி, நல்ல சத்தம் உயர்த்தி, தமிழ் தானே எல்லாருக்கும் தெரியுமே. நல்ல சத்தம் உயர்த்தி நம்ம பாட போறோம். 2 கைகளை உயர்த்தி, தாய் போல தேற்றி, தந்தை போல தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே. சத்தம் உயர்த்தி, நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே. ஒரு முறை கூட சத்தம் உயர்த்தி அந்த வரியை பாட போகிறோம். நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே. கைகளை உயர்த்தி, தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திடும் இயேசையா. தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திடும் இயேசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. இப்போதும் என் வாழ்விலே இயேசையா, நீர் போதும் என் வாழ்வில். கைகளை உயர்த்தி, நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே. நல்ல தலைக்கு மேல 2 கைகளை தட்டி தேவ நாமத்தை மகிமைப்படுத்தலாம்.